வெல்கம் டு வில்லேஜ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொண்டக்கடலை மசாலா, அதாவது சென்னா மசாலான்னு சொல்லுவோம். அது செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாங்க. என்னென்னு பார்ப்போம். பேரிச்சம்பழம், வெள்ளைப்பூடு, தக்காளி, இஞ்சி சிறிதளவு, சென்னா மசாலானே விற்கிறாங்க. அது கொஞ்சம் ஒரு 4 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. கொண்டக்கடலை அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, மண்டவெல்லம் அல்லது அச்சுவெல்லம். இப்போ இதில் பேரிச்சம்பழம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, தக்காளி, மண்டவெல்லத்தை கொஞ்சம் சிறுசாக நொறுக்கிக்கிட்டு இதில் உள்ளே போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. கொண்டக்கடலை எப்போவுமே முந்தின நாள் நைட்டு ஊற வச்சுக்கோங்க, காலையில் டிஃபனுக்கு. அப்போ வச்சாதான் நல்லாயிருக்கும். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு பெருஞ்சீரகம் போட்டுட்டோம், கருவேப்பிலையை போட்டுருந்தோம். அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுறணும். முதல்ல தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். அந்த மிக்சியை கழுவுற தண்ணியை மட்டும் ஊற்றினாலே போதும். லைட்டாக மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வத்தப்பொடி உரப்புக்கு தகுந்த மாதிரி. ஏற்கனவே நம்ம மண்டவெல்லமும் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறதுனால இனிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் கூட கொஞ்சம் போட்டால் ஒன்றும் தப்பில்லை, போட்டுக்கலாம். இது மல்லித்தூள் ஒரு திக்காக வரும், 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கொதித்த பிறகு சென்னா மசாலாவை சேர்க்குறோம். சென்னா மசாலா ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சுட்டு ஒரு மாதிரி இந்த ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி வந்துருச்சு. இதுதான் பக்குவம். இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க கொண்டக்கடலையை இதில் போட்டுருதோம். முடிஞ்சுதுங்க, அவ்வளோதான். இது பூரி, சப்பாத்தி, தோசைக்கு சைடிஷாக யூஸ் பண்ணலாம். மெயினாக இப்போ இந்த ரோட்டோர கடையில் இந்த பிள்ளைங்க இதை தான் வாங்கி சாப்பிடுதாங்க. அதை வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது எப்படி செய்யணுங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறைகள் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் அதேமாரி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் உடனே ஆன்சர் பண்ணுதேன். எங்கள் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.